وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم: لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما رواه البخاري وابو داود عن ابي هريره رضي الله عنه انه قال النبي صلى الله عليه وسلم: لكل نبي دعوة يدعو بها، وأريد أن أختبئ دعوتي شفاعة لأمتي يوم القيامة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் தினம். ரபி என்று சொன்னால் வசந்தம் என்று பொருளாகும். ஒரு செழிப்பினுடைய அடையாளம்தான் இந்த வசந்த காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே உதித்த ஒரு மாதம் இந்த மாதம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. பெருமானார் அவர்கள் பிறந்ததும் இந்த மாதம்தான், அவர்கள் இறந்ததும் இதே மாதம்தான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு புரட்சிகரமான ஒரு நிகழ்வு ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு. அந்த நிகழ்வு நடந்ததும் இதே மாதத்தில் தான். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் திங்கட்கிழமை, இறந்ததும் திங்கட்கிழமை. அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலே தஞ்சம் புகுந்த அந்த முதல் நாளும் திங்கட்கிழமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் எப்படி முழு உலகத்தையும் அவன் திட்டமிட்டு நடத்துகின்றானோ, திட்டமிட்டு இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவன் நடத்தாட்டி கொண்டிருக்கின்றானோ, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் அவன் ஒரு திட்டத்தோடு தான் ஏற்பாடுகள் செய்திருந்தான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டும்போது துஆ செய்தார்கள்: ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நாங்கள் கட்டிய இந்த புனித பணியை, இந்த இறை இல்லத்தை எங்களிடமிருந்து நீ ஒப்புக்கொள்வாயாக. அந்த தொடரிலே ஒரு துஆவும் செய்தார்கள்: ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம். யா அல்லாஹ், இங்கு வசிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நீ ஒரு தூதரை அனுப்புவாயாக. அந்த தூதர் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர்களுக்கு வேதத்தை ஓதி காட்டுவார், அவர்களுக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை அவர்களுக்கு போதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக என்பதாக துஆ செய்தார்கள். அந்த துஆவுடைய பரக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா கபூல் செய்து சுமார் 5000 வருடங்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த மக்கா நகரிலே ஒதுக்கி செய்தார். பெருமானாருடைய வருகையை பற்றி இதற்கு முன்னால் இருந்த எல்லா நபிமார்களும் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எப்படி கடைசி இந்த உலகத்தினுடைய யுக முடிவிலே தஜ்ஜால் என்ற ஒரு பெரிய ஒரு குழப்பம், தஜ்ஜால் என்ற ஒரு பெரிய ஒரு குழப்பம், ஈமானிய குழப்பம் உலகில் ஏற்படும் என்பதாக எல்லா நபிமார்களும் எச்சரித்திருந்தார்களோ, அதே போன்று கடைசி நபியாக, ரஹ்மத்தாக, அருள் பிழம்பாக ஒரு நபி வருவார்கள் என்பதையும் அவர்கள் சுப செய்தியாக சொல்லிக் கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் தஆலா
வாக்குறுதி வாங்கினான், உங்கள் காலத்திலே அந்த நபி வந்தால் அந்த நபிக்கு நீங்கள் உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய தூதுத்துவ பணிக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதாக அந்த நபிமார்களிடத்தெல்லாம் வாக்குறுதி வாங்கப்பட்டிருந்தது. கடைசியாக அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எனக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கின்றார்கள், அவர்களுடைய பெயர் அஹ்மத் என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி இந்த விஷயத்திலே சொல்லும் பொழுது இப்படி சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹீம வ புஷ்ரா ஈசா, நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் வெளிப்பாடாகவும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுப செய்தியின் வெளிப்பாடாகவும் நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்முடைய நபியாக இருக்கின்றார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பொதுவாக ஒரு மனிதர் என்று சொன்னார் வாழ்க்கையின் பல நிலைகள் பல துறைகள் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படும். நாம் நம்முடைய மார்க்கம் என்ற அடிப்படையிலே பார்த்தால் ஒரு பக்கம் கொள்கைகள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அதே போன்று வணக்க வழிபாடுகள், மூன்றாவதாக முஆமலா என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல், நான்காவதாக முஆஷரா என்று சொல்லக்கூடிய மற்ற மக்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள், ஐந்தாவதாக அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நன்னடத்தை. இந்த 5 துறைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இது இருந்து கொண்டே இருக்கும். இந்த 5 துறைகளை கவனித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அத்தனையிலும் ஒரு ஆச்சரியப்படத்தக்க முறையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. முதலாவதாக அவர்கள் கற்பித்த விஷயங்கள், மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் என்று பார்த்தால் அத்தனையும் ரத்தினங்களாக, முத்துக்களாக, மாணிக்க கற்களாக, மனிதர்களில் யாருடைய கற்பனையிலும் இப்படி ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான சட்டத்திட்டங்களை சொல்ல முடியாது என்று சொல்லும் அளவுக்கு மிக உயர்ந்த கருத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 துறைகளிலும் போதித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சுய வாழ்க்கையிலும் அவைகளை அவர்கள் நடந்து காட்டினார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒருவரும் இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவாக ஒரு மனிதனின் அடிப்படையிலே பார்த்தார், ஒரு சாதாரண ஒரு மனிதனின் அடிப்படையிலே பார்த்தார் எத்தனை தனிப்பெரும் விஷயங்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அதே போன்று ஒரு சமுதாயத்திலே தலைவர் என்ற அடிப்படையிலே பார்த்தார், இதற்கு முன் உலகிலே எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள், அந்த தலைவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது, சமூகத்திலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. இப்படிப்பட்ட பல கண்ணோட்டங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை இன்று ஆராய்ச்சி செய்து பல அறிஞர்கள் பல்வேறு தலைப்புகளிலே தங்களுடைய ஆய்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குள்ளே அத்தனை துறைகளை எடுத்து பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த பண்பிற்குரியவர்களாக அந்த சொன்ன விஷயங்களை எடுத்து நடப்பதிலே, பிற மக்களிடத்திலே சேர்த்து வைப்பதிலே மிக உயர்ந்த தரத்திலே இருந்தார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதிலே அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று பார்த்தால் அவர்களுடைய அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை நான் ரஹ்மத்தாக அருளாக நான் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ரஹ்மத் என்ற வார்த்தையின் வெளிப்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே எப்படி இருந்தது. அதே போன்று ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு கணவன் என்ற அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. மூன்றாவதாக அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த நபித்துவ ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய நபியாக இருந்தார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. இப்படியான ஒரு 3 கண்ணோட்டங்களை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை முன்வைத்து நாம் பார்த்தோம் என்றால் கண்ணியத்திற்குள்ளே நாம் எப்படிப்பட்ட நபியுடைய உம்மத்தாக இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய உடம்புகள் எல்லாம் சிரித்து விடுகின்றன. உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக கிடைத்திருக்கிறார்கள் என்பதில் நாம் மிகவும் பெருமைப்படத்தக்கவர்கள்.
நாம் மாறுதட்டி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திலே என்னை ஒரு உம்மத்தாக, இந்த நபியுடைய உம்மத்திலே எல்லாம் அல்லாஹ் என்னை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய கடமைப்படும் அளவுக்கு மிக உயர்ந்த விஷயங்களை காட்டி தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக எப்படி இருந்தார், அருளாக எப்படி இருந்தார்கள், அவருடைய வாழ்க்கையின் தினசரி நிகழ்வுகளை எடுத்து பார்த்தார். எத்தனை விதவிதமான நிகழ்வுகள் நடந்தது, அதிலே அவர்கள் தான் ரஹ்மத் என்பதை எப்படி எல்லாம் வெளிப்படுத்தி காட்டினார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் கோபப்படுவதற்கு பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கலாம். கணவன் மனைவி என்ற அடிப்படையிலே பார்த்தார், அல்லது பிள்ளைகளுக்கு தந்தை என்ற அடிப்படையிலே பார்த்தார், அல்லது ஒரு வியாபாரி என்ற அடிப்படையிலே பார்த்தார், அல்லது தன்னுடைய சமூகத்திலே ஒரு தலைவராக இருக்கிறார் என்ற அடிப்படையிலே பார்த்தார். கோபம் ஏற்படுவதற்கான பல்வேறு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஆனால் அத்தனை சூழ்நிலைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு ரஹ்மத் என்பதை தான் நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்திலே அன்சாரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முறையிட்டார்கள், அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சகீஃப் கோத்திரத்தார், தாயிஃப் பகுதியிலே வசிக்கக்கூடிய சகீஃப் கோத்திரத்தார் எங்களை மிகவும் நோவினைப்படுத்தி விட்டார்கள். நீங்கள் அவர்களை சபித்து, அல்லாஹ்விடத்திலே அவர்களை சபித்து அவர்களுக்காக பத்வா செய்யுங்கள் என்பதாக கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹதி சகீஃபன், யா அல்லாஹ் சகீஃப் கோத்திரத்தாருக்கு நீ நேர்வழி வந்துவாயா. திரும்ப சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரும்பவும் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹதி சகீஃபன். பின்னால் ஒரு காலம் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண நேரத்திலே மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து அந்த கடைசி நேரத்திலே இஸ்லாத்தை தழுவிய பல மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்திலே இந்த சகீஃப் கோத்திரத்தார் தங்களுடைய தீனிலே மிகவும் உறுதியாக இருந்தார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சமூகமாகிய, அவருடைய கோத்திரமாகிய தௌஸ் கோத்திரத்தார், அவர்களுடைய கூட்டத்திலிருந்து வந்த ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் வந்து முறையிட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த தௌஸ் கோத்திரத்தார்கள் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தோம், அவர்கள் எங்களுடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே அவர்களை சபியுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சமுதாயத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் நான் சொன்ன பேச்சை இந்த மக்கள் கேட்கவில்லை என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன் கூட்டத்தாரின் மீது ஏற்பட்ட ஒரு வெறுப்பின் காரணமாக ஊரை விட்டு ஓடி சென்றார். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் தன்னுடைய அந்த சமூகத்திற்காக துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஹதி தௌஸன், யா அல்லாஹ் தௌஸ் கோத்திரத்தாருக்கு ஹிதாயத்தை வழங்குவாயா. அவருடைய சமூகத்தில் வந்தவர்கள் தான் பிரபலமான சஹாபி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. தன்னோடு தினமும் தன்னை பார்த்து தன்னுடைய நேர்வழியின் பக்கம் அவர்கள் அழைக்கும் போதெல்லாம் மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருந்த மதீனாவிலே சுற்றி வாழ்ந்திருந்த யூதர்களுடைய நிலைமை நமக்கெல்லாம் தெரியும். ஒரு மனிதர் தூம்பினார், அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சொல்லுவார். அதை கேட்கக்கூடிய நபர் யஹ்தீகுமுல்லாஹ் யர்ஹமுக்குல்லாஹ் என்று சொல்வார். திரும்ப நாம் தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹு யுஸ்லிஹு மாலக்கும் என்பதாக சொல்வோம். கண்ணியத்துக்குள்ளே இந்த நிகழ்வு எப்படி தொடங்கியது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே யூதர்கள் சிலர் வந்து தானாகவே தும்மல் வராமல் இருந்தாலும் வருவது போன்று தும்புவார்கள். தும்மினால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். பக்கத்தில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்காக, தங்களுடைய ரஹ்மத்துக்காக துஆ செய்வார்கள் என்ற எண்ணத்திலே செயற்கையாக வந்து தும்புவார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்பதாக துஆ செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இப்படி துஆ செய்தார்கள், யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும், அல்லாஹ் உங்களுடைய நிலைமைகளை சீர் செய்வானாக, உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக. கண்ணியத்துக்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சாதாரண நிகழ்வு மட்டுமல்ல, யுத்த நேரங்களில், எத்தனை யுத்த நேரங்களில், எப்படியெல்லாம் மிகவும் கடுமையாக தாக்கப்பட்ட நேரங்களிலும் கூட அவர்கள் தன்னுடைய ரஹ்மத்தை வெளிப்படுத்தி காட்டினார். சுஹைல் இப்னு அம்ர் என்ற மக்காவுடைய மிக பெரும் தலைவர்களில் ஒருவர் பத்ருடைய இந்த நேரத்திலே கைது செய்யப்பட்டு கைதியாக இருக்கின்றார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்
மக்காவிலே இருந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக வசைபாடியவன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவர் கைது செய்யப்பட்டு கைதியாக இருந்த நேரத்திலே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு அனுமதி கொடுங்கள், இவருடைய இந்த முன்பற்கள் இரண்டையும் நான் கலட்டி விடுகின்றேன், இவருடைய நாக்கை நான் துவார விட்டு விடுகின்றேன். இதை வைத்துத்தானே அவர் உங்களை இப்படியெல்லாம் வசைபாடினார், இனிமேல் இவருக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காக எனக்கு அனுமதியாகுங்கள் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா உமஸ்ஸிலு பிஹி ஃபயுமஸ்ஸிலுல்லாஹு பிஹி வ இன் குன்த நபியா, நான் நபியாக இருந்தாலும் எந்த ஒரு நபரையும் சித்திரவதை செய்து நான் கொல்ல மாட்டேன். அல்லாஹ் தஆலா நான் நபியாக இருந்தபோது என்னையும் சித்திரவதை செய்து அல்லாஹ் திருப்ப பழி வாங்கி விடுவான் என்பதாக எச்சரித்து விட்டு இவரை அழைத்து விடுங்கள் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரிய இது போன்ற இத்தனை எப்படியெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அங்கே எல்லாம் தான் ஒரு ரஹ்மத் என்பதைத்தான் அவர்கள் நிரூபித்து காட்டிக்கொண்டே இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்திலே குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகின்றார்கள். சூரத்துல் இப்ராஹிமிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செஞ்ச துஆவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس, யா அல்லாஹ், இந்த சிலைகள், இந்த விக்கிரகங்கள் இந்த மக்களை அதிகமாக வழிகெடுத்து விட்டன. ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், யார் என்னை இந்த சிலை வழக்கத்திலிருந்து விலகி யார் ஏகத்துவத்திலே என்னை பின்பற்றி நடக்கின்றாரோ அவர்தான் என்னை சார்ந்தவர். அந்த திருமறையின் அந்த வசனத்தின் பொருள், யார் வழி தவறி சென்று விட்டாரோ, என்னை விட்டு வேறு பாதையிலே செல்கின்றாரோ, யா அல்லாஹ், நீ அவரை, அது உன்னுடைய பொறுப்பு என்பதாக அல்லாஹ்விடத்திலே சாட்டி விடுகிறார். அதே போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு துஆவையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தினர் உனக்கு மாறு செய்து உன்னுடைய வேதனைக்கு தகுதியாக ஆகி நீ அவர்களை வேதனை செய்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். நீ நினைத்தால் மன்னிக்கலாம், நீ நினைத்தால் அவர்களை கண்டிக்கலாம் என்பதாக அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே விட்டு விடுகின்றார்கள். இந்த இரண்டு வசனங்களை ஓதிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரு கையை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றார்கள், ரப்பி உம்மத்தி உம்மத்தி. அந்த நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே சாட்டி விட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது உள்ள கருணையின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக, தான் ரஹ்மத்தாக இருக்கிறேன் என்பதன் காரணமாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உம்மத்தை நீ மன்னித்து விடுவாயாக, இந்த உம்மத்தை நீ பாதுகாத்து விடுவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிந்து கேட்டதின் காரணமாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்புகின்றான். அல்லாஹ் தஆலா அனைத்தும் அறிந்தவனாக இருக்க அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்க சொல்கின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தின் மீது அல்லாஹ் கிருபையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லி அனுப்புகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று சொல்லிவிட்டு திரும்ப வந்து சொல்கின்றார்கள், லா நசூக, நாம் உங்களை மறுமை நாளையிலே பொருந்திக் கொள்ள செய்வோம், உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்திலே உங்களை பொருந்திக் கொள்ள செய்வோம், உங்களை ஒருபோதும் நாம் கேவலப்படுத்த மாட்டோம். இது போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள். மனிதர்களிடம் மட்டுமல்ல, மனிதர்களிடம் அடிமையாக இருந்த அந்த மிருகங்களாக நடத்தப்பட்டு வந்த அடிமை சமுதாயத்திற்கு மிக பெரும் ரஹ்மத்தாக இருந்து இந்த அடிமைகள் உரிமை விடப்பட வேண்டும், அவர்களும் சுதந்திர மனிதர்களாக தெரிய வேண்டும் என்பதற்காக எத்தனை நிகழ்வுகள் பெருமானார் அவருடைய காலத்தில் நடந்தன. அத்தனை நிகழ்வுகளிலும் தான் ஒரு ரஹ்மத் என்பதை நினைவு காட்டினார். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகங்களிடத்தில் எப்படியெல்லாம் தான் ரஹ்மத் என்பதை நிலைப்படுத்தி காட்டினார்கள். ஒரு சமயம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே குறைஷி குல வாலிபர்கள் சிலர் பறவையை வைத்து அம்பு எறிந்து பழகி கொண்டிருக்கிறார்கள். குறிபார்ப்பதற்கு ஒரு உயிருடன் ஒரு பறவையை கட்டி வைத்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தவுடன் அந்த வாலிபர்கள் விரண்டு ஓடுகின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பறவையின் அருகில் சென்று அந்த பறவையை பிடித்து அதனை பறக்க விட்டுவிட்டு அடுத்து சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹு, அல்லாஹ் தஆலா இது போன்று செய்பவர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கின்றான். மனித்தகத ஷைஅன் ஃபீஹி ரூஹு கர்வான், இது போன்ற ரூஹ் உள்ள பிராணிகளை
தங்களுடைய அம்பு பயிற்சிக்கு குறியாக ஏற்படுத்துவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சபித்தார்கள் என்று சொன்னார். இது போன்ற ஆயிரக்கணக்கான சம்பவங்கள். பிராணிகளை நீங்கள் சித்திரவதை செய்யாதீர்கள், அவைகள் தாங்க முடியாத வேலைகளை அவைகளுக்கு கொடுக்காதீர்கள், பட்டினியாக போட்டு அவைகளை நீங்கள் சாகடிக்காதீர்கள். எத்தனை நிகழ்வுகள் பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாவற்றையும் தான் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா மக்களும் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த கியாமத் நாளை இந்த கஷ்டத்திலிருந்து தாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நபியாக அலை மோதுவார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை செல்வார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை செல்வார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை செல்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை செல்வார்கள். எல்லா நபியும் மறுத்து விடுவார்கள். எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னை நான் பாதுகாக்க வேண்டும், யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்து விடு என்பதாக அனைத்து மனிதர்களும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களும் தன்னை பற்றி பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இக்கட்டான நேரத்திலே ஒரே ஒரு குரல், யா உம்மத்தி யா உம்மத்தி என்பதாக வரும். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சஜிதாவிலே வீழ்ந்து விடுவார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் அவருடைய மனதிலே போடக்கூடிய அல்லாஹ்வுடைய புகழ்களை எடுத்து சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், சல் துஅத, நீங்கள் என்ன கேட்க வேண்டுமோ கேளுங்கள், நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரை ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக சொல்லுவான். அல்லாஹ் தஆலாவிடத்திலே எழுந்து, யா அல்லாஹ், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்குமோ, முதலாவதாக சொல்வார்கள், யாருடைய உள்ளத்திலே ஒரு துளிக்கோடும் யாரும் ஈமான் இருக்குமோ, இரண்டாவதாக ஒரு கடுகளவு ஈமான் இருக்குமோ, அதை விட சிறிய அளவு யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்குமோ, அத்தனை பேரையும் நீ நரகத்திலிருந்து விடுவிப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான். கண்ணியத்திற்குள்ளே இப்படிப்பட்ட பரிந்துரைக்காக, இப்படிப்பட்ட இரக்கத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குள்ளே நாம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஒரு மனிதர் தலை செய்வதாக இருந்தாலும், செருப்பு போடுவதாக இருந்தாலும், இல்லை செருப்பை கலட்டுவதாக இருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை எடுத்து நடந்தால்தான் அவர் உண்மையில் இந்த நபியை பின்பற்றுகிறார், இந்த நபியின் மீது அன்பு வைத்திருக்கின்றார், நபியின் மீது அவர் தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு இதனை அடையாளமாக கொள்ள முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த வாக்கியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்துகள் ஓத வேண்டும். கண்ணியத்திற்குள்ளே இன்று உம்மத்திலே எடுபட்டு போய்விட்ட பல சுன்னத்துகளில் ஒரு சுன்னத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவது. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினங்களிலே அதிகமாக ஸலவாத் ஓதுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார்கள், ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். எனவே நாமும் நம்முடைய அமல்களை இது போன்ற சுன்னத்தான் அவர்களே நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய உயர்ந்த வாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தபடியாக நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம், இந்திய அரசாங்கம் இந்த வக்ஃப் திருத்த மசோதாவை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதை நாம் எதிர்க்கும் விதமாக முஸ்லிம் தனியார் சட்ட வாரியமும் நம்முடைய தமிழகத்தில் உள்ள ஜமாத்துல் உலமாவும் அதை எதிர்ப்பதற்காக உள்ள பல வகையான வழிமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லா பெரும்பாலான பள்ளிவாசல்களிலே நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக இமெயில் அனுப்புவதற்காக அதற்கான QR கோடுகளை பள்ளிவாசல்களில் ஒட்டப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாகவோ அல்லது வேறு எதுவும் வழிமுறைகள் இருந்தால் அதன் மூலமாகவோ நாம் நம்முடைய எதிர்ப்பானது கருத்துக்களை தெரிவித்தால்தான் அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமோ அதை வைத்து அவர்கள் முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த சட்ட திருத்த மசோதாவை அவர்கள் நிறுத்தி வைக்க வாய்ப்புள்ளது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு முஸ்லிம்களும் தன்னுடைய ஒரு கடமையாக இதை நினைத்து இந்த இமெயில் அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா உம்மத்துக்கு எந்த நேரத்திற்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை வெளிப்படுத்தி முறையாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.